அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். உங்களுக்கு இன்றைக்கு நாங்க மெக்கானிக்ஸ், அதாவது பிசிக்ஸ்ல இரண்டாவது அலகு பொறியியல் எனப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அலகை ஸ்டார்ட் பண்றோம். இந்த அலகுக்குள்ள போறதுக்கு முதல் இந்த அலகு பிசிக்ஸ்ல எவ்வளவு முக்கியமான ஒரு அலகுங்கிறது நான் சொல்லிடுறேன். முழு பாடத்திட்டத்திலேயுமே இதுதான் மிகப்பெரிய அலகு. கிட்டத்தட்ட 10 மாதங்கள் எடுக்கும் இந்த அலகை முடிக்கிறதுக்கு. முடிஞ்சளவு நாங்க முன்னுக்கே முடிக்க பார்ப்போம். சொல்ல போனா இப்பதான் நாங்க 25 பேட்சுக்கு வந்து இந்த மெக்கானிக்ஸை முடிச்சிருக்கோம். மெக்கானிக்ஸை முடிச்சிட்டு வேவ்ஸ்ங்கிற 3வது அலகு போயிருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய அலகு. ஸோ இது ஏன் இவ்வளவு பெரிய அழகா இருக்கு, இதுக்குள்ள ஏன் கண்டென்ட் கூட இருக்கு, இது ஏன் முக்கியம் என்று சொன்னால், பிசிக்ஸ்ல எல்லா பேசிக் விஷயங்களும் இந்த மெக்கானிக்ஸ்ல இருக்கு. இந்த மெக்கானிக்ஸை ஒழுங்கா பிடிக்கிறவங்க இதுக்கு பிறகு உள்ள எல்லா அலகுகளையும் வந்து ஈஸியா முடிச்சு கொடுப்பாங்க. சரிதானே? அதனால வந்து மெஷர்மெண்ட் பாடத்திட்டத்திலேயே மிச்ச சின்ன ஒரு அலகு. ஸோ அதை பத்தி நீங்க பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை என்று சொன்னால், ஜஸ்ட் ஒரு அளவீட்டு கருவிகளும் அழகு பரிமாணம் தான் அவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. மெக்கானிக்ஸை பொறுத்தளவுல மிச்சம் சீரியஸா இருக்கணும். இதுக்கு பிறகு தான் பிசிக்ஸே இந்த பிசிக்ஸ்ங்கிற கேமே இதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்க போகுது. உங்களை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அலகுக்குள்ள என்னென்ன உள்ளடக்கம் இருக்குங்கிறத எழுதிக்கொள்வோம். சரிதானே? தலைப்போடுங்க பொறியியல் அலகு 2 உள்ளடக்கம் அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. 2.1 இயக்கவியல் எழுதலாம். மெக்கானிக்ஸு கண்டு நல்ல பெரிய குப்பியோன்னு எடுத்துக்கொள்ளுங்க. 2.1 இயக்கவியல். 2.2 விசை விளையுள் விசை. விசை விளையுள் விசை. 2.3 விசைகளின் சமநிலை. 2.4 விசையும் இயக்கம். விசையும் இயக்கம். 2.5 வேலை வலு சக்தி. 2.6 சுழற்சி இயக்கம். 2.6 சுழற்சி இயக்கம். 2.7 நீர்நிலையியல். நீர்நிலையியல். 2.8 பாயி இயக்கவியல். 2.7 நீர்நிலையியல். 2.8 பாயி இயக்கவியல். எழுதிக் கொள்ளுங்க. இதான் நாங்க மெக்கானிக்ஸுக்குள்ள படிக்க போற பாட உள்ளடக்கங்கள். இதுல விசைகளின் சமநிலையும் விசை இயக்கமும் சில இடங்கள்ல மாறி படிப்பாங்க. அதாவது விசையும் இயக்கமும் படிப்பிச்ச பிறகு விசைகளின் சமநிலை படிப்பாங்க. சில இடங்கள்ல விசைகளின் சமநிலைக்கு பிறகு அதாவது ஒவ்வொரு டீச்சர்ஸ்மா இருக்கும், ஒவ்வொரு ஓர்டர் இருக்கு. ஸோ எந்த ஓர்டர் இது? இந்த ஓர்டர் படித்தான் நாங்க இந்த மெக்கானிக்ஸ் எனப்படுகின்ற அழகை நாங்க படிக்கிறோம். சரிதானே? உள்ளடக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. எழுதலாம். எழுத்து விளங்காட்டி என்ற கேளுங்க, நான் வாசிக்கிறேன்.
நீர்நிலையியல், மற்றது பாயி இயக்கவியல். சரி, இதுல நாங்க முதலாவது தலைப்பு இயக்கவியல் படிக்க ஆரம்பிக்க போறோம். தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க, இயக்கவியல். தலைப்பு இயக்கவியல். 2.1 போட்டுக்கோ. இயக்கவியல். கவனிங்க பிள்ளைகள், இயக்கவியலுக்குள்ள என்னென்ன சப்ஹெடிங் படிக்க போறோம்ங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்வோம். அப்பதான் படிக்கிறது லேசி. என்ன படிக்க போறோம்ங்கிறத விலகி கொண்டாதான் படிக்கிறது ஈஸியா இருக்கு. இயக்கவியலுக்குள்ள உள்ள சிறிய தலைப்புகளை போட்டுக்கொள்வோம். இயக்கவியல் தலைப்பு போடுங்க. இயக்கவியல் என்று தலை போட்டுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இயக்கவியல் ஹெடிங் போடுங்க. அதுல உரமிளக்கம் உண்டு. இயக்கவியல்ல உரமிளக்கம் உண்டு. எழுதுங்க. இயக்கவியலின் அடிப்படையான கணியங்கள். இயக்கவியலின் அடிப்படையான பௌதீக கணியங்கள். பேசிக். இதான் இயக்கவியல் பேசிக். இயக்கவியலின் அடிப்படையான பௌதீக கணியங்கள். பிள்ளைகள் மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளணும் என்றால் நீங்க பேசும்போது இங்க ஸ்கிரீன் மறையும். சோ கஷ்டமா இருக்கும். சரிதானே? உரமிளக்கம் உண்டு. இயக்கவியலின் அடிப்படையான கணியங்கள். உரமிளக்கம் 2 மாறா ஆர்முடுகளின் கீழ் மாறா ஆர்முடுகளின் கீழ் நேர்கோட்டு இயக்கம். மாறா ஆர்முடுகளின் கீழ் நேர்கோட்டு இயக்கம். மாறா ஆர்முடுகளின் நேர்கோட்டு இயக்கம். அதுக்குள்ள ஏபிசி என்று போகுது. ஏ நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள்.
நேர்கோட்டு இயக்க சமன்பாடு. எழுதிக் கொள்ளுங்க. பி, கிடைத்தளத்தில் நேர்கோட்டு இயக்கம். கிடைத்தளத்தில் நேர்கோட்டு இயக்கம். சி, புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். சி, புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். டி, வரைவுகள். டி, வரைவுகள். அதுல உரவிளக்கம் 1 எஸ்டி வரைவு. உரவிளக்கம் 2 விடி வரைவு, வேக நேர வரைவு. உரவிளக்கம் 3 ஏடி வரைவு, ஆர்முடுகல் நேர வரைவு. எழுதிக் கொள்ளுங்க. உள்ளடக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. ஒவ்வொன்றா படிப்போம். எஸ்டி கிராஃப் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, விடி கிராஃப், அடுத்தது ஏடி கிராஃப். சரி. இ, சாய்தளத்தில் சாய்தள இயக்கம். சாய்தள இயக்கம். எஃப், எரிய இயக்கம். ஜி, தொடர்பு இயக்கம். ஜி, தொடர்பு இயக்கம். ஜி, தொடர்பு இயக்கம். சரி, பிள்ளைகள் கவனிங்க. இங்கு போடப்பட்டிருக்கிற தலைப்புகள் தான் நாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே படிக்க போறோம். 2.1ங்கிறது மெக்கானிக்ஸ் முதலாவது பகுதி, அதாவது இயக்கவியல் என்ற பகுதி. இதை நாங்க ஒவ்வொரு தலைப்பா ஆராய போறோம். உள்ளடக்கத்தை எழுதி முடிங்க. இயக்கவியலின் அடிப்படையான பௌதிக கணியங்கள், மாறா ஆர்முடுகளின் கீழ் நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள், கிடைத்தளத்தில் நேர்கோட்டு இயக்கம், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம், வரைவுகள். வரைவுகள்ல எஸ்டி வரைவு படிப்போம், விடி வரைவு, ஏடி வரைவு. சாய்தள இயக்கம், எரிய இயக்கம், தொடர்பு இயக்கம். இவ்வளவு தலைப்புகளும் தான் நாங்க படிக்க போறோம். பிள்ளைகள் தலைப்போட்டுக் கொள்ளுங்க. இயக்கவியலின் அடிப்படையான பௌதீக கணிதம். தலைப்போடுங்க. இயக்கவியலின், பிள்ளைகள் தலைப்பு போடுங்க. இயக்கவியலின் அடிப்படையான இயக்கவியலின் அடிப்படையான பௌதீக கணியங்கள்.
தலைப்பு இயக்கவியலின் அடிப்படையான பௌதீக கணியங்கள். சரி, அப்போ இந்த கைனடிக்ஸ் இயக்கவியல்ங்கிறது அந்த கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைனடிக்ஸ்ல பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது மெக்கானிக்ஸ்ல அடிப்படையாக என்னென்ன கணியங்கள் யூஸ் பண்றோம்ங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச கணியங்கள் தான் இயக்கவியலின் அடிப்படை கணியங்கள் தலைப்படுங்க. அதுல முதலாவது தலைப்பு தூரமும் இடப்பெயர்ச்சியும். தூரமும் இடப்பெயர்ச்சியும். முதலாவது தலைப்பு தூரமும் இடப்பெயர்ச்சியும். கவனிங்க, தூரம் இடப்பெயர்ச்சி இது சம்பந்தமாக உங்களுக்கு நார்மலா தெரியும். அதாவது இரண்டு புள்ளி எடுத்துக்கொள்ளும். இது ஏ எனப்படுகின்ற புள்ளி, இது பி எனப்படுகின்ற புள்ளி. ஏயிலிருந்து பி இருக்க ஒரு பாதையால் போகக்கூடிய தூரம் 250 மீட்டர் எடுத்துக்கொள்ளும். இதை நாங்க தூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏயிலிருந்து பிக்கு ஒரு குறித்த பாதை வழியே செல்வதற்கு எடுக்கின்ற தூரம் 250 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய நேரடி தூரம், ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய நேரடி தூரம் 250 விட கூட இருக்குமா குறைய இருக்குமா? சொல்லுங்க. குறைய இருக்கும். குறைய இருக்கும். அதாவது நாங்க உதாரணத்துக்கு 100 மீட்டர் அப்படின்னு போட்டோம். அப்ப நாங்க 100 மீட்டர் தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடப்பெயர்ச்சி என்னன்னா, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரத்தை தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தை தெரிவிக்கொள்ளுங்க. இந்த படத்தை தெரிவிக்கொள்ளும். படத்தை கருங்க. சரி, கீழே எழுதுங்க. முதலாவது சரி, இது படத்துக்கு பக்கத்துல தூரம் 250 மீட்டர், இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். தூரம் 250 மீட்டர், இடப்பெயர்ச்சி 100 மீட்டர்.
முதலாவது பாயிண்ட், எழுதிக் கொள்ளுங்க. ஆரம்ப புள்ளிக்கும் முதலாவது பாயிண்ட், ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம் மிக குறுகிய தூரம் இடப்பெயர்ச்சி எனப்படும். ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம் இடப்பெயர்ச்சி எனப்படும். அடுத்த போய், இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர். சிம்பிள் எம் போடுவோம். பரிமாணம், பரிமாணம் என்ன பிள்ளை? இடப்பெயர்ச்சியில பரிமாணம் என்ன? எல் சார். எல், கேபிட்டல் எல் போட்டுக்கொள்ளுங்க. கேபிட்டல் எல், கேபிட்டல் எல். இந்த இடப்பெயர்ச்சி காவிக்கணியமா எண்ணிக்கணியம்? இடப்பெயர்ச்சிக்கு திசை இருக்கா இல்லையா? அடுத்த பயன் போடுங்க. இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியமா? இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியமா? இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியமா? அடுத்த வரையில ஏபி ஒரு காவி அம்புக்குறி காட்டி 100 மீட்டர் அப்படின்னு போட்டு, இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் என்றபடியா நீங்கள் ஏபி என்று போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு 100 மீட்டர் அப்படி காட்டி. அடுத்த வரையில தூரம் 250 மீட்டர், அலகு மீட்டர் என்று போடுங்க. பரிமாணம் எல் என்று போடுங்க. தூரம் ஒரு எண்ணிக்கணியமா? இடப்பெயர்ச்சி காவிக்கணியம், தூரம் ஒரு எண்ணிக்கணியம். தூரம் ஒரு எண்ணிக்கை.
சரி, அடுத்த தலைப்பு கதி. கதி ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் கதிர சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கதிர சமன்பாடு என்ன? தூரத்தின் கீழ் நேரம் சார். வெரி குட். எழுதுங்க. கதி தலைப்பு ஓரலகு நேரத்தில் துணிக்கை கடந்த தூரம். ஓரலகு நேரத்தில் துணிக்கை கடந்த தூரம் கதி எனப்படும். ஓரலகு நேரத்தில் துணிக்கை கடந்த தூரம் கதி எனப்படும். கதிர சமன்பாடு கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். குறியீட்டில் எழுதுற கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். பாக்ஸ் பண்ணி வைங்க. கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். கதிர அலகு என்ன வரும்? பிள்ளைகள் கதிர அலகு என்ன வரும்? மீட்டர் செகண்ட் -1. இங்க எழுதுற கதிர பரிமாணத்தை சொல்லுங்க. கதிர பரிமாணம் என்ன? LT -1 சார். LT மைனஸ். நீங்க சொல்லுங்க. கதி எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? கதியும் வேகமும் இருக்கு. கதி எண்ணியா காவியா? படிச்சிருப்பீங்க ஓயல்ல. சரி, வேகத்தை சொல்லுங்க. வேகம் என்ன கணியம்? காவிக்கணியமா எண்ணிக்கணியம்? காவிக்கணியம் சார். வேகம் காவிக்கணியம். ஆகவே கதி எண்ணிக்கணியம். கதி ஒரு எண்ணிக்கணியமா? கதி ஒரு எண்ணிக்கணியமாகும். கதியில ஒரு சப்ஹெடிங் சீரான கதி. சீரான கதின்னு சொல்லலாம், மாறா கதி அப்படின்னு. சீரான கதி அல்லது மாறா கதி தலை போடுங்க. சீரான கதி அல்லது மாறா கதி. சீரான கதி அல்லது மாறா கதி. கீழே எழுதுங்க. சீரான கதி என்று போட்டுட்டு கீழே எழுதுங்க. ஓரலகு நேரத்தில் ஓரலகு சீரான கதி அல்லது மாறா கதின்னு போட்டுட்டு முதலாவது போய் சமநேர ஆயிடையில்
சமநேர ஆயிடையில் சம அளவான சமநேர ஆயிடையில் சம அளவான தூரத்தை சமநேர ஆயிடையில் சம அளவான தூரத்தை துணிக்கை கடக்குமெனின் துணிக்கை கடக்குமெனின் பொருளின் கதி சீரான கதி எனப்படும். பொருளின் கதி சீரான கதி எனப்படும். கவனிங்க. சார் வீடியோ ஸ்டக் ஆகுது. கவனிங்க. சம நேரத்துல 10 செகண்ட்ல அந்த துணிக்கை 5 மீட்டர் நகர்த்திருந்தார். இன்னும் ஒரு இடத்துலயும் 10 செகண்ட்ல அதே அளவு தூரம் தான் சென்றது. ஒரு மாறா கதியில போயிருந்தால், ஒரு துணிக்கை மாறா கதியில எப்படி போயிருந்தால், ஒரு வாகனம் மாறா வேகத்துல போயிருந்தால், மாறா கதியில போயிருந்தால், சமநேர ஆயிடையில சம அளவான தூரத்தை கடக்கும். 10 செகண்ட்ல இங்க 5 மீட்டர் என்றால் இங்கேயும் 10 செகண்ட்ல 5 மீட்டர் தூரம் தான் கடக்கும். படத்தை கறிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு அந்த படத்தை கறிக்கொள்ளுங்க. வாகனங்கள் சீரான கதியில போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 10 செகண்டுக்கு 5 மீட்டர் தூரம் சென்றிருந்தால் இன்னும் ஒரு இடத்துலயும் 10 செகண்ட்ல 5 மீட்டர் தூரம் தான் செல்லும். சரி, காணிங்க. அடுத்த தலைப்பு பி எனப்படும். பி சராசரி கதி. சராசரி கதி. சராசரி கதி கீழே எழுதுங்க. சராசரி கதி என்று போட்டுட்டு துணிக்கை ஒன்று பயணம் செய்த துணிக்கை ஒன்று பயணம் செய்த மொத்த தூரத்திற்கும் துணிக்கை ஒன்று பயணம் செய்த மொத்த தூரத்திற்கும் பயணத்திற்கு எடுத்த மொத்த நேரத்திற்கும் இடையிலான விகிதம் சராசரி கதி எனப்படும்.
சமன்பாட்டை எழுதி கொள்ளுங்க. சராசரி கதிசமன் பயணம் செய்த மொத்த தூரம் கீழே பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரம். பயணம் செய்த மொத்த தூரம் கீழே பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரம். அடுத்த கணியத்தை படிப்போம். தலை போடுங்க வேகம். வேகம் யாருக்காவது வேகத்தில சமன்பாடு தெரியுமா? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் சார். வெரி குட். தலையை போடுங்க வேகம் உண்டு. எழுதுங்க. ஓரலகு நேரத்தில் முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. ஓரலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி ஓரலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். ஓரலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். வேகம் சமன் இடப்பெயர்ச்சிக்கு நாங்க எஸ் பாவிப்போம். இடப்பெயர்ச்சிகள் நேரம். வேகத்திற அலகு என்ன வரும்? வேகத்திற அலகு என்ன வரும் சொல்லுங்க. மீட்டர் செகண்ட் -1. வெரி குட். பரிமாணம் LT -1. LT -1. வெரி குட். எழுதி கொள்ளுங்க. வேகத்தின் அலகு எழுதுங்க. அடுத்தது பரிமாணம் எழுதி. இந்த வேகம் காவிக்கணியமா எண்ணிக்கணியம்? வேகம் காவிக்கணியமா எண்ணிக்கணியம்? வேகத்துக்கு திசை இருக்குதானே? காவிக்கணியம். காவிக்கணியம். சரியா? அடுத்த பாயிண்ட். வேகம். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. வேகம் ஒரு காவிக்கணியமாகும். வேகம் ஒரு காவிக்கணியம் ஆகும். வேகத்துல நாங்க சீரான வேகம் ஏ என்று போட்டுக் கொள்ளுங்களேன். ஏ சீரான வேகம். சீரான வேகத்துக்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம். என்ன சொல்லுங்க? சீரான வேகத்துக்கு வேற என்ன பெயர் சொல்லலாம்? மாறா வேகம். சீரான வேகம் அல்லது மாறா வேகம். சீரான வேகம் அல்லது மாறா வேகம்.
கீழே எழுதுங்க. சமநேர ஆயுடையில் சமநேர ஆயுடையில் சம அளவான இடப்பெயர்ச்சியை சமநேர ஆயுடையில் சம அளவான இடப்பெயர்ச்சியை துணிக்கை கடக்குமாயின் துணிக்கை கடக்குமாயின் அது சீரான வேகம் எனப்படும். சீரான வேகம் எனப்படும். பிள்ளைங்க கவனிங்க. ஒரு நேர்கோட்டு பாதை, இடப்பெயர்ச்சி சம்பந்தமா கதைக்கிறபடியால் வளைந்த பாதையை போடலாம். அதை நான் தூரத்துக்கு தான் போடலாம். நேர்கோட்டுலாம் நாங்க இடப்பெயர்ச்சி பாதைக்கணியம் ஒரு திசையில இருக்கணும். 10 மீட்டர்ல ஒரு 2 செகண்ட்ல 10 மீட்டர்ல துணிக்கையை கடந்தா இன்னும் ஒரு இடத்துலயும் அதே 2 செகண்ட்ல 10 மீட்டர் தூரம் தான் கிடக்கும். அப்ப எங்களுக்கு சீரான வேகம்னு சொன்னால் சம நேர ஆயுடையில் சம அளவான இடப்பெயர்ச்சியை கடக்கிறது துணிக்கை. படத்துக்கு இருங்க. ஒரு நேர்கோட்டுல ஒரு இடத்துல 2 செகண்டுக்கு 10 மீட்டர், இன்னொரு இடத்துலயும் 2 செகண்டுக்கு அதே 10 மீட்டர் தூரத்துல தான் செல்லு. படத்தை கறிக்கொள்ளுங்க. படத்தை கறிக்கொள்ளுங்க. சரி, அடுத்த தலைப்பு சராசரி வேகம். பின்னு போட்டுக்கோங்க. தலைப்பு சராசரி வேகம். பி சராசரி வேகம். கீழே எழுதுங்க. துணிக்கை ஒன்று பயணம் செய்த துணிக்கை ஒன்று பயணம் செய்த மொத்த இடப்பெயர்ச்சிக்கும் பயணம் செய்த மொத்த இடப்பெயர்ச்சிக்கும் பயணத்திற்கு எடுத்த மொத்த நேரத்திற்கும் இடையிலான பயணத்திற்கு எடுத்த மொத்த நேரத்திற்கும் இடையிலான விகிதம் பயணத்திற்கு எடுத்த மொத்த நேரத்திற்கும் இடையிலான விகிதம்
சராசரி கதி எனப்படும். சராசரி வேகம் எனப்படும். சராசரி வேகம் எனப்படும். இந்த சமன்பாட்டை எழுதி கொள்ளுங்க. சராசரி வேகம் சமன் பயணம் செய்த மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரம். எழுதி கொள்ளுங்க. பயணம் செய்த மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரம். சரி, ஒரு சில இயக்கவியல் கணியங்கள் படிப்பிச்சது. இடப்பெயர்ச்சி, தூரம், அது மாதிரி வேகம், கதி. கதியில வந்து சீரான கதியும் படிப்பிச்சிருக்கோம், சராசரி கதியும் படிச்சிருக்கோம். தூரத்துல வந்து வேகத்துல வந்து சீரான வேகம் படிச்சிருக்கோம், சராசரி வேகம் படிச்சிருக்கோம். இதுவரைக்கும் படிச்ச ஒரு சில விஷயங்களை வச்சு கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி கவனிங்க. ஒரு துணிக்கை கவனிக்கணும். ஏயில இருந்து இங்க கவனிக்கணும். கவனிக்காட்டி வழங்க. துணிக்கை ஏயிலிருந்து பிக்கு செல்லும். இங்க இருக்கிற துணிக்கை ஏல இருந்து பிக்கு செல்லும் ஒரு 10 மீட்டர். இப்போ ஏ டு பி துணிக்கை செல்லும் போது ஏற்பட்ட தூரத்தையும் போட போறேன், இடப்பெயர்ச்சியும் போட. ஏல இருந்து பிக்கு போகுதுன்னா தூரம் 10 மீட்டர், இடப்பெயர்ச்சியும் 10 மீட்டர். கவனிங்க, பிக்கு வந்த துணிக்கை இப்ப சிக்கு போ. ஐந்து மீட்டர் வச்சுக்கொள்ளுமே. சரி, ஏல இருந்து பிக்கு போய் பியில இருந்து சிக்கு போ. ஏல இருந்து சிக்கு போறபடியால் 15 மீட்டர் தூரம், 15 மீட்டர் இடப்பெயர்ச்சி. இப்ப கவனிங்க, ஏல இருந்து பிக்கு போய் பியில இருந்து சிக்கு வந்து எகைன் பிக்கு வரும். இங்க இருந்து இங்க போய் திரும்பிட்டு இங்க வரும். இப்ப சொல்லுங்க, தூரம் எத்தனை மீட்டர்? ஏல இருந்து பிக்கு போய் பியில இருந்து சிக்கு போய் சில இருந்து பிக்கு வரும். தூரம் எத்தனை மீட்டர்? 20 மீட்டர். வெரி குட், வெரி குட். இடப்பெயர்ச்சிக்கு எத்தனை சொல்லுவீங்க? 10. வெரி குட். அப்ப விஷயத்தை விளைவிக்கணும். இடப்பெயர்ச்சி என்று சொல்றது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம். ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்டது. கவனிங்க, வடிவா கவனிக்கணும். இப்ப எழுத வேணாம், நான் எழுதுறதுக்கு டைம் தருவேன். வடிவா கவனிக்கணும். ஏ டு பி, பி டு சி, சி டு திருப்பி ஏக்கே வந்துட்டு. ஏல இருந்து பிக்கு போய் பில இருந்து சிக்கு போய் சில இருந்து ஏக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி என்ன? சரி, தூரம் என்ன? தூரம் எத்தனை மீட்டர்? 30 மீட்டர். வெரி குட். இடப்பெயர்ச்சிக்கு என்ன சொல்லுவீங்க? 0 மீட்டர் போட வேணாம். பூஜ்ஜியம் என்பது ஒரு பெருமானம் இல்ல, ஆகவே அழகு இல்ல. இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். இன்னும் என்ன செய்வோம்? துணிக்கை வந்து இங்கால வருதுன்னு வச்சுக்கோ. துணிக்கை இப்படியே தாண்டி ஆரம்ப புள்ளியை தாண்டி இங்க வந்துட்டு ஒரு டி என்று வச்சுக்கொள்வோம். இந்த இடம் டி, இது ஒரு 8 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. கவனிங்க, ஏ டு சி, சி டு டி. ஏல இருந்து சிக்கு போய் சில இருந்து டிக்கு வந்துட்டது
தூரம் எத்தனை மீட்டர்? 38 மீட்டர். 38 மீட்டர். வெரி குட். இடப்பெயர்ச்சிக்கு சரியா சொல்லுங்க. -8 மீட்டர். வெரி குட். அங்க திசை ரொம்ப முக்கியம். -8 மீட்டர் என்பது சரியான விட. அதாவது இடப்பெயர்ச்சிகள் ஒரு திசையில பிளஸ்ல சொன்னால் காவிக்கணியம் தான். இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம். ஒரு திசையில பிளஸ்ல சொன்னால் இன்னொரு திசையில கண்டிப்பாக மைனஸ்ல சொல்லணும். ஆகவே வலப்பக்கமாக பிளஸ்ல எடுத்த தூரங்கள் எல்லாம் நேர் பெருமானம். மீண்டும் அதே புள்ளிக்கு வந்த இடப்பெயர்ச்சி 0. எதிர் திசையில வந்த இடப்பெயர்ச்சிய -8 கண்டிப்பா சொல்லணும். அவ்வளவுதான். கேள்வியை நான் சொல்லிட்டேன், விடையை நீங்க எழுதிட்டேன். இந்த படத்தை அழகா எழுதி கொள்ளுங்க. கீழே விடையாக இதை எழுதி. இது ஒவ்வொன்றும் கேள்விகள் தான். ஏல இருந்து டி, ஏல இருந்து சி, ஏலிருந்து மீண்டும் பி, ஏயிலிருந்து மீண்டும் ஏ, ஏயிலிருந்து டி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் துணிக்கையின் தூரம் என்ன, இடப்பெயர்ச்சி என்ன என்பதுதான் கேள்வி. இந்த படத்தை அழகா எழுதி கொள்ளுங்க. கீழே இந்த அட்டவணையை போட்டுக்கோங்க. இதுல நான் துணிக்கையின் அசைவுன்னு போடுறேன். துணிக்கையின் அசைவு, துணிக்கையின் அசைவு, தூரம், இடப்பெயர்ச்சி. தெளிவா எழுதிக்கொள்ளணும். இந்த பிளஸ் மைனஸ் காட்டிக்கொள்ளுங்க. இது பிளஸ், இது மைனஸ் காட்டிக்கோங்க. பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு துணிக்கையின் அசைவுக்குமான தூரம் என்ன, இடப்பெயர்ச்சி என்று போட்டிருக்கு. சரி, அதுல ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னண்டா இந்த ஸ்பீட், அதாவது கதிக்கு ஸ்பீடுன்னு நான் சொல்றது, கதி சமன் டிஸ்டன்ஸ் ஓவர் டைம், இப்படி சமன்பாடு போடையெல்லாம் கேட்கறாங்க. அது பிரச்சனை இல்லை. கதிக்கு சில புக்ஸ்ல வி ன்னு கொடுப்பாங்க, சில புக்ஸ்ல எஸ் ன்னு கொடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. குறியீடு தானே, அது பிரச்சனை இல்லை. நமக்கு கணிப்புக்கு தான் நாங்க மார்க்ஸ் இருக்கு, குறியீடுகளுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்காது. அப்ப கதியை நாங்க ஸ்பீடுன்னு சொல்லுவோம், வேகத்தை நாங்க வெலோசிட்டி, அதாவது வி என்று சொல்லுவோம். அது பிரச்சனை இல்லை. சரியா? டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா கேட்டு படிக்கணும். இரண்டாவது கேள்வி. எழுதியாச்சா? கஜானன் எழுதிட்டீங்களா?
இந்த சத்தம் இல்ல. அம்மான் எழுதி முடிஞ்சுதா? ஓம் சார். ஓகே, கவனிங்க. இரண்டாவது கேள்வி. சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. துணிக்கை ஒன்று புள்ளி A யிலிருந்து B க்கு சென்று பின்னர் C ஐ அடைவதை B க்கு சென்று பின்னர் C ஐ அடைவதை படம் காட்டுகிறது. துணிக்கை ஒன்று A யிலிருந்து B க்கு சென்று பின்னர் C ஐ அடைவதை படம் காட்டுகிறது. படத்தை கேளுங்கோ. கவனிங்க, வடிவா கவனிக்கணும். இது ஒரு 30 மீட்டர் தூரம். இந்த 30 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு அந்த துணிக்கைக்கு அதுல டைமும் போட போறேன்னா ஒரு 10 செகண்ட் எடுக்குது. 30 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 10 செகண்ட் எடுக்குது. ஏல இருந்து பிக்கு போய் இது 40 மீட்டர் தூரம். அதுக்கு எடுக்கிற நேரம் 20 செகண்ட். 20 செகண்ட். படத்தை கறிக்கொள்ளுங்க. படத்தை கீறிக்கொள்ளுங்க. ஏல இருந்து பி 30 மீட்டர் 10 செகண்ட். பியில இருந்து சி 40 மீட்டர், அதுக்கு அடுத்த நேரம் 20 செகண்ட். அதுக்கு அடுத்த நேரம் 20 செகண்ட். சரி, இதுல ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். விளக்கம் 1. பக்கத்தில் எழுதி கொள்ளும். ஏயில் இருந்துப்பா அம்புக்குறி போட்டாலும் சரி, ஏ டு சி என்று போடுவோம். ஏயிலிருந்து சீர்கான தூரம் யாது? ஏயிலிருந்து சீர்கான தூரம் யாது? 30 மீட்டர் சக 40 மீட்டர் சமன் 70 மீட்டர். இரண்டாவது, ஏயிலிருந்து சீர்கான துணிக்கையின் இடப்பெயர்ச்சியால் ஏயிலிருந்து சீர்கான துணிக்கையின் இடப்பெயர்ச்சியால் அதுக்கு ஒரு தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். என்ன தேற்றம்? பைத்தகரஸ் தேற்றம். யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் வந்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 50 மீட்டர். வெரி குட், எழுதி வை. எக்ஸ் சமன் 50 மீட்டர்.
மூன்றாவது ஏயிலிருந்து சீர்கான துணிக்கையின் கதியாது சராசரி கதியாது சராசரி கதியாது சராசரி கதிர சமன்பாடு மேல என்ன போட வேண்டி வரும்? சராசரி கதிர சமன்பாட்டை பாருங்க, மேல என்ன போடணும்? 70. பயணம் செய்த மொத்த தூரம் 30 சக 40 70 மீட்டர். மொத்த நேரம் 10 சக 20 30 செகண்ட். மேல மீட்டர் 70 கீழ் 30 70 மீட்டரின் கீழ் 30 செகண்ட். தசத்துல போடுங்க 2.33 மீட்டர் செகண்ட் -1. 2.33 மீட்டர் செகண்ட் -1. அடுத்தது புறமலக்கம் 4. ஏயிலிருந்து சீர்கான துணிக்கையின் சராசரி வேகம் யாது? ஏயிலிருந்து சீர்கான துணிக்கையின் சராசரி வேகம் யாது? சராசரி வேகம் யாது? சராசரி வேகம் யாது? பயணம் செய்த மொத்த இடப்பெயர்ச்சிக்கு என்ன போடுவீங்க? A to C. வேகமண்ட இடப்பெயர்ச்சி தானே போடணும். எத்தனை போடணும்? A to C இடப்பெயர்ச்சி என்ன? 50 சார். 50 மீட்டர். 50 சும்மா சொல்லக்கூடாது, மீட்டர் சொல்லணும். நேரம் பயணம் செய்த மொத்த நேரம் 30 செகண்ட். 1.67 முடிப்போமா? சரி, 1.66 மீட்டர் செகண்ட் -1. 1.66 மீட்டர் செகண்ட் -1. இது சராசரி வேகம். மூன்றாவது கேள்வி, படத்தை கேளுங்க. ஒரு துணிக்கை ஏயிலிருந்து வெளிக்கிடுது. A to B போகுது, B to C, C to D. ஏயிலிருந்து Dக்கு போகுது. படத்தை கேளுங்க. இது 10 மீட்டர், அதுக்கு எடுக்கிற நேரம் 4 செகண்ட். இது 12 மீட்டர், அதுக்கு எடுக்கிற நேரம் 10 செகண்ட். இது 6 மீட்டர், அதுக்கு எடுக்கிற நேரம் 2 செகண்ட். படத்தை கேளுங்க. இது 20 மீட்டர். A to D நேரடி தூரம் 20 மீட்டர். படத்துக்கு பக்கத்துல கேள்வி சொல்ல போறேன். A to D இயக்கத்திற்கான 4 கேள்விகள் கேட்க போறோம்.
தூரம் முதலாவது கேள்வி. இரண்டாவது இடப்பெயர்ச்சி. மூன்றாவது சராசரி கதி. நாலாவது சராசரி வேகம். 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. படத்துக்கு ஓகே. பிள்ளைகள் தூரம் என்ன? ₹28 மீட்டர். வெரி குட். 28 மீட்டர். 10, 12, 6. இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர்? 20 மீட்டர். வெரி குட். மீட்டர். சராசரி கதிய 2 தசமதானத்துல சொல்லுங்க. வெரி குட். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் 28 மீட்டரின் கீழ் 4, 14, 16. 1.75 அலகு போட மறக்க வேணாம். மீட்டர் செகண்ட் -1. அது மாதிரி சராசரி வேகத்தையும் 2 தசமதானத்துல சொல்லுங்க. வெரி குட். 20 மீட்டர் 16 செகண்ட். 1.25 மீட்டர் செகண்ட் -1. 1.25. எழுதி கொள்ளுங்க மற்றாக்கள். அப்ப எப்பயும் ஏ லெவல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்றத. எப்பயும் ஏ லெவல்ல தசமதானத்துல பிரிக்கப்படும் போது குறைஞ்சது 2 தசமதானத்திலயாவது விட இருக்கு. குறைஞ்சது 2 தசமத்துல விட கொடுக்கணும். நாலாவது கேள்வி. ஒரு அரைவட்ட பாதை. ஏயிலிருந்து பிக்கு ஒரு துணிக்கே போகுது. 7 மீட்டர் ஆரையுடைய பாதை ஏயிலிருந்து பிக்கு போகுது. படத்தை கேளுங்க. படத்தை மட்டும் கேளுங்க. ஏ டு பி ஒரு அரைவட்ட பாதை. சரியா? படத்துக்கு பக்கத்துல அல்லது கீழே எழுதி கொள்ளுங்க. துணிக்கை 1. ஏயிலிருந்து பியிற்கு
ஒரு அரைவட்ட பாதை வழியே ஏயிலிருந்து பியிற்கு அரைவட்ட பாதை வழியே பயணிப்பதற்கு 10 செகண்ட்கள் எடுக்கின்றது. பத்து செகண்ட்கள் எடுக்கின்றது. முதலாவது கேள்வி. துணிக்கையின் பயண தூரம் இரண்டாவது இடப்பெயர்ச்சி மூன்றாவது சராசரி கதி நாலாவது சராசரி வேகம். சராசரி வேகம். பிள்ளைகள் முழு வட்டத்துக்கு சுற்றளவுக்கு என்ன படிச்சீங்க? ஓஎல்ல 2πr. 2πr. அரைவட்டத்துக்கு என்ன? அரை தர 2πr. அரை தர 2πr இஸ் ஈக்குவல் டு πr. செய்ங்க பாபு, ஒவ்வொரு கேள்வியா செய்யும். தூரத்தை கண்டுபிடிச்சாக்கள் சொல்லுங்க. 22 மீட்டர். வெரி குட். அரைவட்டத்துக்கு πr 22 தர தூரம் 22 மீட்டர். வெரி குட். இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர்? 14 மீட்டர். இடப்பெயர்ச்சி என்பது விட்டம் டி 2 6க்கு சமம். 6 7 என்பதால் 14 மீட்டர் என்பது சரியான விடை. சராசரி கதிய செய்ய. ரெண்டு தசமதானத்துல சொல்லுங்க. சாரி, ஒரு தசமதானத்துல சொல்லலாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. 2.20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 2.2 கொடுத்துருவோம் மீட்டர் பர் செகண்ட். ஒரு தசமதானத்துல அப்படியே வருது. வேகம் என்ன? 1.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 1.4 மீட்டர் செகண்ட். கடைசி கேள்வி. ஒரு கால் வட்டம், இந்த செங்கோணம் காட்டுங்க. ஆரை கேபிட்டல் ஆர், பயண நேரம் டி. ஆரை கேபிட்டல் ஆர், பயண நேரம் டி. அதே 4 கேள்விகள். தூரம், இடப்பெயர்ச்சி, சராசரி கதி, சராசரி வேகம். படத்தை இருங்க. ஆர் ஆரை டி நேரம்.
செய்யலாம். சரியா பிள்ளைகள்? பயண தூரம் என்ன சொல்லுங்க? கால் பருதிக்கு என்ன போட்டீங்க? கால் பருதிக்கு என்ன போட்டீங்க? சொல்லுங்க. 1/4 2π. வெரி குட். அதாவது 1/4 முழு சுற்றளவு 2π கேபிட்டல் ஆர் போடுங்க மறக்காம. இதை சுருக்கினால் இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கிடுவோம். πr/2 πr/2 கொடுக்கும். அப்படியே இருக்கட்டும். பை விடையில இருக்கட்டும். விடையில பை இருக்கட்டும். குறியீட்டு கேள்விதானே. அப்ப அவங்களுக்கு πr/2 அப்படிதான் விட கொடுப்பாங்க. சரி, இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி எஸ்க்கு என்ன கொடுப்போம்? இடப்பெயர்ச்சின்னா இது என்ன? அப்போ ஒரு தேற்றம் பாவிக்கணும். யாருடைய தேற்றம்? செங்கோண முக்கோணுக்கு யாருடைய தேற்றம் பாவிக்கணும்? பைத்தகரஸ் தானே. எக்ஸ் வர்க்கம் ஆர் வர்க்கம் சக ஆர் வர்க்கம். எக்ஸ கண்டுபிடிக்கணும். ஆர் வர்க்கத்தையும் கூட்டினா 2 ஆர் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 2 கேபிட்டல் ஆர். எக்ஸ் சமன் √2 இன்டு ஆர். √2 இன்டு ஆர். தெரியும். சராசரி கதி செய்ங்க. கதிய செய்ங்க. அதுக்குரிய விடையை சொல்லுங்க. உங்களோட படத்துல பிள்ளைங்க, உங்களோட படத்துல எக்ஸ காட்டுங்க மறந்துடாம. உங்களோட படத்துல 2 ஆர் காட்டுங்க. அடுத்த நேரத்துல எக்ஸையும் காட்டிக்கணும். அப்பதான் எங்களுக்கு அந்த பைத்தக்ரஸ் எப்படி பாவிச்சுங்கிறது விளங்கும். இப்ப எனக்கு நீங்க சராசரி கதிக்குரிய தொடர்பு சொல்லணும். என்ன தொடர்பு சராசரி கதிக்கு? என்ன விட? நேரம் டி என்று சொல்லப்பட்டிருக்கு. கதி தூரத்துக்கு πr/2 ஓவர் டி. πr/2 2t என்று கொடுங்க. πr/2 2t. வேகம் வர்க்கமூலம் 2r/t. இடப்பெயர்ச்சியின் நேரம். சராசரி வேகத்துக்கு வர்க்கமூலம் 2r/t.
சரி, ஓகே. இன்றைக்கு பிள்ளைகள் அவ்வளவுதான் மெக்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு நீங்க புதுசு, உங்களுக்கு நானும் புதுசு. ஸோ இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல கொஞ்சம் படிச்சிருக்கோம். இயக்கவியல் தொடங்கியிருக்கு 2.1ல. கொஞ்சம் பேசிக் விஷயங்கள், அதாவது கதி, வேகம், சராசரி கதி, சராசரி வேகம், இடப்பெயர்ச்சிண்டா என்ன, தூரம்டா என்ன, அந்த தியரியை மட்டும் படிச்சுட்டு அதுக்குரிய ஒரு சில கேள்விகள் செய்து காட்டிருக்கேன். இன்றைய கிளாஸ் உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையாங்கிறத கொஞ்சம் இந்த வீடியோ நீங்க திருப்பி ஒருக்கா பார்க்க ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்கு. ஸோ இதை அப்படியே நான் வந்து யூடியூப்ல போடுவேன். யூடியூப்ல உங்களை வீடியோ நீங்க திருப்பி ஒருக்கா 2-3 தடவை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸை நீங்க விளங்கெடுக்கிற வரைக்கும் பார்த்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா விளங்கிச்சா, உங்களுக்கு இந்த போற ஸ்பீட் போதுமா, இல்லை நம்ம மிச்சம் ஸ்லோவா படிக்கிறோமா, இல்லாட்டி இன்னும் மிச்சம் ஃபாஸ்டா படிக்கிறோமாங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இங்க நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்லாம உங்களோட போன்லயே பார்த்து படிப்பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால உங்களோட கிளாஸ் விளைஞ்சா இல்லையாங்கிறத நீங்க எனக்கு மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்லயோ சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு குரூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அட்மின் நம்பருக்கு மேல இருக்கு. சம்திங் நானும் அட்மினா இருப்பேன். நீங்க வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க உங்களோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத. விளங்கிச்சுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி ஸ்லோவா படிப்பிக்கணும்னு சொல்ல நாங்க மாற்றி கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெக்கானிக்ஸ்ல அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நாளைக்கு நடக்கும். டைம் டேபிள் இதுதான். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 1 hour கிளாஸ் தான். இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் டிலே ஆயிட்டுது. கிளாஸ் முடியுது, பிள்ளைகள் போகலாம். சார்